சரி ஓகே. இப்போ மத்த டீம்ஸ் பத்தி ஆ, போலாம். மும்பை இந்தியன்ஸ் பத்தி நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கல்ல ப்ரோ. நான் ஒன்னே ஒன்னு தான் ப்ரோ சொல்லுவேன். அவங்க இன்னுமே ஒரு டாக்டிக்கல் எரர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வில் ஜாக்ஸ் தேவையே இல்ல ப்ரோ அவங்க டீமுக்கு. வில் ஜாக்ஸ் வந்து அந்த டீமுக்கு பாரமா இருக்கான். அந்த பிளேயர். எனக்கு வந்து வில் ஜாக்ஸ் இன்னைக்கு இவன் 2 விக்கெட் வந்த அப்புறமா இன்னும் ஜாக்ஸ் வரல பேட்டிங்க்கு. 11ல இருக்கான், ஆனா இன்னும் பேட்டிங்க்கு வரல ஜாக்ஸ் 2 விக்கெட் வந்த அப்புறமா. சூர்யா 3ல வந்துட்டான். மும்பை ஃபர்ஸ்ட் பேட்டிங். சூர்யா 3ல வந்துட்டான், திலக் 4ல வந்துட்டான். இன்னும் ஜாக்ஸ் பேட்டிங்கே வரல. 2 விக்கெட் விழுந்துச்சா இன்னைக்கும் ஃபர்ஸ்ட் பவர் பிளே. ஏய் இப்போ 10 ஆயிடுச்சு. ரிக்கல்டன் 41 அடிச்சிருக்கான்டா. 10.2 99 டா. ஓகே 10.99 எவ்வளவு அடிச்சிருக்கா? 15 ஐபிஎல் வந்தா மட்டும் ஏன் இவ்வளவு கேவலமா போயிடுறான்? சாம்பியன்ஷிப்ல சூப்பரா தான ஆடிட்டு இருந்தாங்க. இன்ட்ரஸ்ட் இல்ல. இன்டர்நேஷனல் நல்லா ஆடுறான்னா கண்டிஷன்ஸ். சரி, நான் இன்னொன்னு சொல்றேன். ஆமா அது ஒண்ணு இருக்கு. பட் இன்னொன்னு சொல்றேன், அது என்னன்னு தெரியல. அது இன்னும் அண்ட் அவன் வந்து அவனுக்கு கேப்டன்சி போனதுக்கு அப்புறம் சில பேருக்கு எப்படின்னா ப்ரோ, கேப்டன்சி பிரஷர் ஏறும்போது அவங்களோட பேட்டிங் வந்து சரியா வராது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு KL ராகுல் எடுத்துக்கோங்க, டு சம் எக்ஸ்டென்ட் ருத்ராஜ் கெய்க்வாட் எடுத்துக்கோங்க. சில பிளேயர்ஸ்லாம் கேப்டன்சி பண்ணும்போது they become a different beast altogether. இன்னும் they start leading from the front end. விராட் கோலி, ரோஹித் சர்மா இஸ் another guy. அவன் வந்து கேப்டனா இருக்கிறப்போ அவன் நல்லா அடிக்கிற ஆள் தான். பட் he is more selfless. அதனால அவன் விக்கெட் விடுறான். பட் இப்ப அவனுக்கு வந்து கேப்டன்சி இல்லாததால he is just அந்த ரோலுக்காக ஆடுற மாதிரி ஆடுறப்போ அவனுக்கு அந்த ஒரு எப்படி சொல்றது, அந்த ஒரு பிரைடோட ஆடுவானான்னு கேட்டா நோ. சோ அந்த ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அப்ப சிம்பிளா சொல்றேன், ரோஹித் சர்மா தூக்கிட்டு உட்கார வைங்க கீழ. ஏன் அந்த ஒரு வால் வச்சாங்க மும்பை ஒரு மேட்ச் அந்த மாதிரி உட்கார வச்சாங்க. அதுதான் சொல்றேன் கட்ஸ் ரோஹித்தே இம்பாக்ட் பிளேயர் ஆஃப் வச்சிட்டாங்க இல்ல. இந்தியால வந்து ஒரு மேட்ச் ஆடவே இல்ல ரோஹித். இம்பாக்ட் இல்ல அதான் ப்ரோ, இந்தியால there are n number of individuals who want to prove themselves in the biggest stage. Okay, and IPL has created a bigger stage. When individuals doesn't show any intent, just make them sit down. அவ்வளவுதான். மும்பை did that. I mean மும்பை தப்பு சொல்ல, பட் கன்சிஸ்டன்ட்டா எல்லாரும் அடாப்ட் பண்ணிட்டாங்கன்னா it will be a better. சச்சின் இறக்குனாங்களே 2013ல சச்சின் இறக்குனாங்களே அந்த டைட்டில். மும்பை வருஷம் சச்சின் இறக்குனாங்க. பாண்டிங் உட்கார வச்சானுங்க. ரெண்டு பேரையும் உட்கார வச்சாங்க. ஆமா, ரோஹித் சர்மா ஸ்டில் அவங்க வந்து ஆமா ஒண்ணே ரெண்டு விஷயம் பண்ணணும் ப்ரோ. மத்த எல்லாமே அவங்க டீம்ல செட்டு. ரோஹித் சர்மாவை வந்து ஏதாவது பண்ணி ரோஹித் சர்மா ஸ்லாட்ட கொஞ்சம் சரி பண்ணணும். அது மட்டும் அவனை ஒன்னா ஏதாவது புத்திமதி சொல்லி ஏதாவது கொஞ்சம் ஒரு 2 பால் அடிச்சுக்கோ, ரொம்ப சுத்தணும்னு பார்க்காத, டேக்கர் டைம், பிளே ஃப்ரீ ஸ்ட்ரோக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது சொல்லணும். அண்ட் இன்னொரு சேஞ்ச் என்ன பண்ணணும்னா they have to get in பெவன் ஜேக்கப்ஸ். ஏன்னா they missed that பாண்டியா அந்த பாண்டியாவோட கூட நின்னு முடிச்சு கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இல்லாம தான் அவங்க திணறிட்டு இருக்காங்க. அதனாலதான் மும்பை வந்து ஆக்ஷன்ல ஒரு மிஸ்டேக் பண்றதா நான் ஃபீல் பண்றேன். they could have gone for QDK போயிருக்கலாம் ரேன் ரிக்கல்டன் பதிலா. இல்ல ஃபார்ம்ல இல்ல ப்ரோ, நான் என்ன சொல்றேன், ரிக்கல்டன் நல்லா தான் ஆடுறல. அந்த கம்யூனிகேஷன் வந்து நல்லா இருந்தது 2021-2020 பார்ட்னர்ஷிப். பெரிய வித்தியாசம் இல்ல ப்ரோ, பெரிய வித்தியாசம் இல்ல. ஆனா எக்ஸாக்ட்லி ரிக்கல்டனோட ஷாட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அப்படிதானே இருக்கும். லைக் அவங்க ப்ளே ஸ்டைலுமே அப்படிதான். ரிக்கல்டனே வந்து மும்பையோட ஃபைண்ட் தாங்க. MICT காரர் தப்பு இல்ல, அதுதான் சொல்றேனே. ரிக்கல்டனை வந்து ப்ரோமோட் பண்ணலாம். அண்ட் இன்னொருத்தனை பார்த்தேன், யாரோ எவனோ ஒருத்தன் பிரிட்டோரியஸ் இன்னொரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இல்ல, அந்த எனக்கு தெரிஞ்சு லெஃப்ட் ஹேண்ட் பவுலர், லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் செமையா அடிச்சான். இல்ல அந்த இது ஓபனிங் பண்ணானே அந்த டீப் பிரிட்டோரியஸ்னு எவனோ ஒருத்தன் பண்ணான். இல்ல நான் வந்து சொல்றேங்க, பால்ராய்ஸ் பண்ணனே அவன்தானே. பால்ராய்ஸ் பண்ணனே அவன்தானே. டூப்ளாய் இல்ல இவன்டா
இதுக்கு பால் ராயல்ஸ் ஓபன் பண்ணானேடா லுவாண்டே Pretorius. நான் சொல்றேன் அவன்தான் அந்த ராஜஸ்தான் மீன் ராயல்ஸோட இதுல சவுத் ஆப்பிரிக்கன் லீக்ல ஆடினான். எக்ஸாக்ட்லி அவனும் நல்லா ஆடுற மாதிரி நான் பார்த்தேன் சில மேட்சஸ். ஜோபர் அதான் சொல்றேன். டூப்ளை இல்லனா சொல்ற மாதிரி டூப்ளை சூப்பரா ஆடலாம். ஜோபர் ஏன் வந்து அவன் எந்த டீம்ல இருக்கான் அந்த பையன்? பிரிட்டோரியஸ்ங்கறவன் எந்த டீம்ல இல்ல ஐபிஎல்ல? அன்சோல்ட். ஆக்ஷன்ல வந்தானே தெரியல. Bro, Kyle Mayers unsold bro. எனக்கு அதெல்லாம் பயங்கர ஆச்சரியம் bro. Kyle Mayers was a superb cricketer. அவ்வளோ யூட்டிலிட்டி அவன்கிட்ட. பவர் பிளேல ப்ராப்பரா மேக்ஸிமைஸ் பண்ற ஒரு கிரிக்கெட்டர் Kyle Mayers. இப்போ நான் என்ன சொல்றேன்னா ஜிடிலயே ஷெர்ஃபன் ருத்தர்ஃபோர்ட் இருக்கான். அவன் ஒரு இடத்துல சொதப்புறானோ சில இடத்துல அடிச்சு கொடுத்துருவான். அவன் அக்ரி, அவன் சில இடத்துல சொதப்புறான். பட் he will be like இப்போ ஒரு டைட்டில் வின்னிங் டீம்ல வந்து he will be there, his presence will be there because somehow he'll hit something. அவர் ஜிடி இப்போ கிளென் பிலிப்ஸ் வேற இல்ல அவங்களுக்கு. இல்ல நான் ஒன்னே சொல்றேன், you might disagree with me. இப்போ இவன் யார் சொன்னது ஷெர்ஃபன் ருத்தர்ஃபோர்ட் வந்து என்ன சொல்றது, ஒரு ஃபாஸ்ட் பவுலர் எப்படி அடிக்கிறானோ அதே அதுக்கு ஈக்குவலன்ட் தான் சிவம் டுவே ஸ்பின்னர் அடிக்கிறான். Only difference is this guy Rutherford has a very good top order and supportive top order, so he can just launch வேணுங்கறப்போ. Unfortunately இல்ல. அதே பாயிண்ட் நம்ம தூபே வந்து இல்ல நான் அதான் சொன்னேன், கரெக்ட் தான். அதுல நான் சொல்றது வந்து தூபே வந்து has proven சொல்றதுன்னா ஒரு எக்ஸ் ஃபேக்டரா அவன் வந்து இந்தியன் எக்ஸ் ஃபேக்டரா இருக்கான். ஓகேவா, நான் சொல்றது வந்து இந்த கவுண்டர் பார்ட் லைக் ஒரு ஃபாரின் ஆப்ஷன் கவுண்டர் பார்ட்ல சொல்றேன், அந்த ஒரு இடத்துல சொல்றேன். ஷெர்ஃபன் ருத்தர்ஃபோர்ட் அண்ட் அவனோட ஃபர்ஸ்ட் ஐபிஎல் இல்ல இது ஃபர்ஸ்ட் ஐபிஎல் இல்ல, முன்னாடி ஆர்சிபில ஆடி இருக்காரு. முன்னாடி ஆர்சிபி அதுக்கு முன்னாடி டூபே வந்து இப்ப ரொம்பவே நல்லா தான் இருக்கான். ஆனா டூபே கிட்ட நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. என்னன்னா அவனால ஃப்ரண்ட் ஃபுட் ஷாட்ஸ் தான் நிறைய ஆட முடியும். பேக் ஃபுட் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவான். ஒரு 10 ஷாட் போன வருஷம் அதை வந்து அவன் சரி பண்ணிட்டான். நிறைய பவுன்சர் பால கூட அவன் 6 அடிச்சான் போன வருஷம். அதே மாதிரி அவன் வந்து ஸ்பின் நல்லா ஆடுவான், ஃபாஸ்ட் ஸ்ட்ரகிள் பண்ணுவான். இப்ப வந்து ஸ்பின் பென்ட்ரியாக்க பிச்சர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஓகே, அவன் டூவே நல்ல யூஸ் இருக்கு. பட் இப்ப எனக்கு தெரிஞ்சு சென்னையை தவிர மத்த எல்லாமே ஓரளவுக்கு ஃபாஸ்ட் இருக்கிற மாதிரி பிச்சர்ஸ் இருக்கு. பேட்ஸ்மேன் பிச்சர் தான் வச்சிருக்காங்க. என்ன சொல்றேன்னா இப்போ ஷெர்ஃபன் ருத்தர்ஃபோர்ட் மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு பேக்கப்போ ஒரே நிமிஷம் ப்ரோ, அவன் இந்த வருஷம் அவன் அடிச்ச மேட்ச்ல எங்க பஞ்சாப்ல இது அந்த முல்லன்பூர் ஸ்டேடியம்ல அடிச்சிருக்கான். சென்னையில தான் அவன் அடிக்கல. இன்ஃபேக்ட் மத்த 2 பிச்சர்ஸ்லாம் அவன் அடிச்சிருக்கான். ராஜஸ்தான்ல அவன் அடிச்சான், நல்லா அடிச்சுக்கிட்டு இருந்தவன அந்த ரியான் பராக் வந்து ஏதோ ஒரு திடீர்னு ஒரு பிளைண்டரை பிடிச்சிட்டதால அந்த மேட்ச் அவனால அடிக்க முடியாம போச்சு. நான் இந்த ஹோம் கிரவுண்ட் அவே கிரவுண்ட்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன் ப்ரோ. அவனுக்கு இருக்கிற பவருக்கு அவன் எந்த கிரவுண்ட்ல வேணா அவனால அடிக்க முடியும். மேட்டர் என்னன்னா இவர் சொன்ன மாதிரி ஷெர்ஃபன் ருத்தர்ஃபோர்ட் அண்ட் சிவம் துபே எனக்கு ஒரு மாதிரி ஈக்குவலன்ட் மாதிரி தான் நான் பாக்குறேன். ஆனா அந்த வீக்னஸ் நீங்க சொன்னீங்கல்ல, I think Shivam Dube is much better playing front footer than நான் ஒத்துக்கிறேன். பட் பேக் ஃபுட் ஆடுறதுக்கு வந்துட்டு கேம் இருக்குது, அதை அவன் டெவலப் பண்ணிட்டான். அதே மாதிரிதான் ஷெர்ஃபன் ருத்தர்ஃபோர்ட் வந்து பேக் ஃபுட்டர் நல்லா அடிக்கிற பிளேயரு, பட் ஃப்ரண்ட் ஃபுட்டு ஸ்லோவர் பாலா போட்டா அவன் அடிக்க கஷ்டப்படுறாங்கிறத மட்டும் நான் கவனிச்சேன். 2 வாட்டியும் எல்லா வாட்டியும் வைடா இருந்தாலும் அந்த யார்கர் லெங்த், அந்த யார்கர் அந்த ஸ்லாட்ல போடுற பால்லாம் அவன் கொஞ்சம் கஷ்டப்படுறான். ஸ்லோவர் பால்ஸ் மெயினா. I could see the development of Sherfan Rutherford in parallel with Nicholas Puran. ஓகேவா, நிக்கலஸ் புரன் எப்படி டெவலப் ஆனானோ இன்னைக்கு அவனோட பேட்ஸிங் ஆகட்டும் சரி, இதாகட்டும் சரி, ஒன்லி ஃபார் T20 ஐம் ஸ்பீக்கிங். ஓகேவா, ஸோ அந்த ஜோன்ல அதே வேவ்லென்த்ல Sherfan Rutherford as a player can develop if he is like given that environment. அவனுக்கு நான் சிவம் துபேவை நான் எப்பவுமே குறை சொல்ல, ஏன்னா அவன் ஒரு வேல்யூபிள் பிளேயர் ஃபார் ஆர் டீம். ஐம் சேயிங் ஃபார் இன் ஜிடி டீம்லாம் சொல்றேன். அவனை வந்து இன்னும் மேம்படுத்துறதுக்காக ஜிடி வந்து நெக்ஸ்ட் சீசன் வச்சாங்கன்னா
he'll be there. Like, you know, ஒரு டைட்டில் வின்னிங் டீமுக்கு அவன மாதிரி ஒரு ஆள் தேவை அப்படிங்கறது வந்து இட்ஸ் ப்ரூவிங் that you need someone like that. Always ஏனா வெஸ்ட் இண்டியன் பவர் இஸ் something else. எல்லா டீம்லயும் ஒண்ணும் இல்ல, சம்பந்தம் இல்லாம வெஸ்ட் இண்டீஸ்ல இருக்கிற பவர் ஜாஸ்தி தான். எக்ஸாக்ட்லி அந்த இங்கிலாந்து ஃபைனல் வன்ஸ்ல வெஸ்ட் இண்டீஸ் இங்கிலாந்து சம்பந்தம் இல்லாம கார்லஸ் பெத் இருந்து 4 6 அடிச்சிட்டு போனோம். வெரி ரேண்டம். அதே மாதிரி அதே வருஷம் சம்பந்தமே இல்லாம வந்து சிமன்ஸ் வந்து நம்ம இந்தியன் டீம் கூட, அப்புறம் சார்லஸ் அவன 2 பேர் அடிச்சிட்டு போனாங்க இந்தியா கூட. ஜான்சன் சார்ல்ஸ், எர்வின் லூயிஸ்ங்கற ஒரு பேட்டர் எர்வின் லூயிஸ் எக்ஸாக்ட்லி யூ வுட் நெவர் நோ. அதாவது ஒரு சில கன்சிஸ்டன்ட்லி பெர்ஃபார்மிங் பிளேயர்ஸ் வந்து இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹிட்டர்ஸ் ஆகட்டும் சரி, ஒரு ஸ்பார்க்கா யூ ஹேவ் த இன்டென்ட், யூ ஆர் நாட் லைக் யூ நோ கன்சிஸ்டன்ட்லி பேட்டிங் ஃபார் ஒரு 60 ரன்ஸ் அடிக்கணும் அப்படிங்கறத, பட் யூர் கிவிங் த 20-30 ரன்ஸ் லைக் இன் a very short டைம் ஃப்ரேம்ல கம்மியான பால்ஸ் இருக்குறனா you are much more valuable in my team. That's what needed for T20 right now in T20 that's what needed. Eat less number of balls, score as many runs as possible. That's what அதுதான் நமக்கு வேணும். CSK சொல்ல GT ல பொறுத்த வரைக்கும் it's going good that aspect ல. GT ல நான் இன்னொரு பிரச்சனை என்னன்னு பாக்குறேன்னா, இது அக்ரி பண்றீங்களான்னு தெரியல, நான் சொல்றேன். டாப்ல இருக்கிற அந்த 2 பேர் இல்ல, அந்த டாப்ல இருக்கிற அந்த 3 பேரை கொஞ்சம் சீக்கிரம் கட்டினா அந்த டீம் ரொம்ப கஷ்டப்படும். அவனுக்கு இன்னும் அதே டெம்ப்ளேட்ல தான் ஆடுறாங்க. டாப்ல இருக்கிற அந்த 3 பேர் வந்து பிளாட்ஃபார்ம் செட் பண்ணிடுறானுங்க, மீதி 5 பேர் வந்து அடிக்கிறதுக்கு மட்டும்தான் வராங்க. அது வந்து எல்லா மேட்சும் ஒர்க் ஆகும். ஆனா அந்த டாப்ல இருக்கிற 3 நீங்க எடுத்துட்டு இந்த மீதி 5 பேரை நீங்க வந்து ஒரு 6வது ஓவர் 7வது ஓவரே நீங்க ஆட சொன்னீங்கன்னா கஷ்டப்படுவாங்க. ஈஸியா இல்ல, நான் என்ன சொல்றேன், ஒரு one more thing that is பேச விட்டுருங்க. ராஜே சொல்லுங்க. GT மாதிரியே பட் மோர் அக்ரெசிவ் வெர்ஷன் இஸ் LSG பேட்டிங் வைஸ். நீங்க கவனிச்சேன்னா அவனுங்களுக்கு டாப் 3 தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதை விட்டா மிடில் ஆர்டர் வெரி இன்கன்சிஸ்டன்ட், ஸ்ட்ரகிள் பண்றானுங்க அவனுங்க. மிடில் ஆர்டர் வந்துருச்சுன்னா ஸ்லோடவுன் ஆயிடுறானுங்க. நீ பூரனே அடிக்கிறான், மார்ஷ் அடிக்கிறான், மார்க்கலம் அடிக்கிறான், அதுக்கப்புறம் பந்து ஒண்ணும் கிளிக்கிறது இல்ல. பதோனில என்ன பண்றானு அவனுக்கே தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு கொஞ்சம் ஆமா ப்ரோ, அந்த டீமோட டாப் 3 கட்டிட்டா LSG இன்ஃபேக்ட் GT விட இன்னும் ரொம்ப வீக்கா தான் தெரியுவாங்க. ஏன்னா அந்த பதோனி சமத் மில்லர் ஆனா ப்ரோ எனக்கு சமத் கூட ஒரு சில மேட்ச் அடிச்சானே. சமத் கூட ஒரு சில மேட்ச் அடிச்சானே. அவன் வந்து நானே சொல்லிக்கிறேன், அவன் ரிலையபிள் கிடையாது சமத்லாம். See, not all matches everyone is going to take the first 3 out. ஏன்னா அவங்களோட லைனப் எப்படி இருக்குதுன்னா 3 பேர்லயும் யாரோ ஒருத்தர் கன்சிஸ்டன்ட்டா இருக்கான். பார்த்து கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ, அத கொஞ்சம் CSK பார்த்து கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ ப்ளீஸ். அவன இப்ப நம்ம தாண்டி வந்துட்டோம் தல, நம்ம CSK இல்ல அதான் நான் சொல்லிக்கிறேன் மைண்ட்ல வச்சிட்டு இத சொல்லலாமா வேணாமாங்கறத யோசிச்சுட்டு சொல்லுங்க, எது சொல்றதா இருந்தாலும். இல்ல நான் சொல்றது என்ன அர்த்தம்னா, அந்த 2 டீமுக்கும் நான் என்ன parallel வச்சிருக்கிறேன்னா, அந்த 3 பிளேயர்ஸ்லயுமே ஒருத்தன் வந்து ஒரு டாப் ஸ்கோரரா இருக்கான் கரெக்டா, ஓவரால் ரன் ஸ்கோர்ட் இன் IPL கரெக்டா. சுதர்ஷனும் நிக்கலஸ் புரனும். மீதி 2 பேருமே கன்சிஸ்டன்டா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஆமா, இந்த 3 பேரையும் எக்ஸாக்ட்லி இந்த 3 பேர், அதாவது GT ஒன் சைட், இவங்க ஒன் சைட், இந்த 3 பேர்ல அவங்க அந்த 3 பேர்த்தையும் யாரோ 2 பேர் அவுட் ஆனாலும் இன்னொருத்தர் நிக்கிறான், யாரோ ஒருத்தன் அவுட் ஆனா 2 பேர் நிக்கிறானுங்க. இப்படிதான் இருக்கு. இந்த 3 பேர் அவுட் ஆனாலுமே அந்த 3 பேர் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப கம்மியா இருக்குங்கிறது தான் இந்த இப்ப வரைக்கும் நடந்ததுல சொல்றேன். அதுக்கு நான் ஒன்னு சொல்லட்டா, இதே பிரச்சனை இதே டாபிக் வந்து போன வருஷம் SRH பேசினாங்க. அபிஷேக் சர்மா டிராவிஸ் ஹெட்ல ஒருத்தர் கடைசி வரைக்கும் நின்னா கூட SRH அடிக்க முடியாதுங்கிறத எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனாலதான் KKR tried so hard, ரொம்ப அவங்க பயங்கரமா அட்டாக் பண்ணாங்க. அவங்களோட லைன் அண்ட் லெங்த் வந்து அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா
அதுதான் சொல்றேன் பண்ணோம். அதத்தான் இந்த ஜிடிஎன் எல்எஸ்டிக்கு பண்ணணும்னு எல்லா டீம்ஸும் ட்ரை பண்றாங்க. அதுதான் சொல்றேனே, இப்போதைக்கு ஃபெயில் ஆகுது. நாளைக்கு வந்து சொல்றேன், நாளைக்கு வந்து ஃபைனல்ஸ்லயுமே ஆகலாம்னு நான் சொல்றேன். இப்போ சப்போஸ்லி ஜிடி ஃபைனல்ஸ் போயிட்டாங்க, அவங்க டீமுக்கு எதிராக வந்து ஃபர்ஸ்ட் 3 பேர் எடுக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல they have a well equipped middle order, just that they are not performing. ஜிடி ஒத்துக்குவேன், ஜிடி கூட ஓரளவுக்கு ஒத்துக்குவேன். எல்எஸ்ஜில வந்து பதோனி ரொம்ப ப்ளீக்கால இல்ல, அவன் வந்து அதான் சொன்னானே, one of the younger kids who is getting the chance and one of the younger kids who is performing also. நான் சொல்றேன் பதோனி வந்து அப்பப்போ பெர்ஃபார்ம் பண்ணிடுறான். இட்ஸ் லைக் பதோனிக்கு ஒரு வீக்னஸ். ஆனா பதோனிக்கு இருக்கிற ஒரு வீக்னஸ் நான் சொல்றேன், சர்ஃபேன் ரூதர்ஃபோர்டுக்கு இருக்கிற லிட்டரலி அதே வீக்னஸ் அதேதான் பதோனிக்கு. நீங்க என்ன வேணா போடுங்க, ஸ்லோவர் பால் நீங்க எப்படி வேணா போடுங்க, அவனால அடிக்க முடியாது. ஏன்னா அவன்கிட்ட பவர் கிடையாது. இஸ் மோர் லைக் யூஸ் பண்ற பிளேயர், டைமிங் ஆஃப் த பால். அவனை நீங்க ஸ்லோவர் பால் எல்லாம் போட்டீங்கன்னா அவனால அடிக்க முடியாது. யூஸ் த பேஸ் பவுலர். ஸ்லோவர் பால் எல்லாம் மில்லர் இருக்கான்ல, மில்லர் ஜிடி மில்லர் வந்து மில்லர் இருக்கான். மில்லர் அவ்வளவு பெருசா ஒண்ணும் பண்ணலையே. இஸ் நாட் a மில்லர். அதுதானே சொல்றேன். see you could never expect. நான் இப்ப நான் வைக்கிற ஒரு ஆர்குமெண்ட்ல ஒரு ஒரு டைப் ஆஃப் அப்ரோச்னு வெச்சுக்கோங்களேன். அவன் அன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணினாலுமே he is someone who performs in ஒரு டைம்ல பெர்ஃபார்ம் பண்ணுவான். மில்லர் வந்து அந்த மாதிரி அதுதான் சொல்றேன், எப்ப பெர்ஃபார்ம் பண்ணனும் தெரியாது. சில டைம் பெர்ஃபார்ம் பண்ணிடுவான் மில்லர். சோ யூ ஹேவ் தட் எக்ஸ்ட்ராக்ட், அது ஒரு எக்ஸ்ட்ராக்டா நான் எடுத்துக்கிறேன். இல்ல கவலையப்படாதீங்க, நாளைக்கு பெர்ஃபார்ம் பண்ணிடுவான். நாளைக்கு இருக்கு சிஎஸ்கே வராங்கல, நாளைக்கு நான் சொல்றேன் பதோனி செஞ்சுரி அடிப்பான். நாளைக்கு பதோனியே செஞ்சுரி அடிப்பான் பாருங்க. ரிஷப் வந்து 200 அடிப்பான் பாருங்க. அடிச்சிருக்காருல்ல பதோனி, ஒரு 50 அடிச்சிருக்காரு. சிஎஸ்கே ஓட தான் அடிச்சாரா ஒரு சீசன்? இல்ல இவன் ஜிடியோட அடிச்சான், ஜிடியோட அடிச்சான். இல்ல சிஎஸ்கே ஓட அடிச்சான், சிஎஸ்கே ஓட அடிச்சான். இல்ல நீங்க பதோனி ரிஷப் பந்த் சொல்ல முடியாது. ரிஷப் பந்த் சன்னா ஃபார்ம் கண்டெய்னர் பண்ணுவாங்க சொல்லுங்க அவங்களோட ஜிடியோட. ஆனா அதாவது ரெண்டு டீம்லயுமே இந்த ஃபர்ஸ்ட் 3 சம ஃபார்ம்ல இருக்காங்க. ஓகேவா, மீதி வந்து we don't know when they'll come to form, but there is a high chance they will come to form because those are players like that. இன்னொரு விஷயம், ஜிடி எல்எஸ்ஜி பத்தி எனக்கு தெரியல. ஏன்னா எல்எஸ்ஜி ஓட பவுலிங் இஸ் வெரி வெரி அன்பிரெடிக்டபிள். அவனுங்க எப்ப நல்லா போடுவாங்க எப்ப கேவலமா போடுவாங்கன்னு எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. ஆனா அந்த திக்வேஷிங் நல்லா பண்றான்ல, நல்லா பண்றான். அவன் தான் இஸ் a மெயின் டிஃபரன்ஸ். அவனை தூக்கிட்டீங்கன்னா இந்த பவுலிங் வந்து எப்ப கிளிக் ஆகும் எப்ப கிளிக் ஆகாதுன்னு சொல்லவே முடியாது. பட் நீங்க ஜிடி எடுத்துக்கோங்க, இது இந்த எல்எஸ்சி மேட்ச்க்கு முன்னாடி வரைக்கும் அவங்களோட டெத் பவுலிங்கோ அவங்களோட ஸ்பின்னர்ஸோ அவ்வளோ டெஸ்ட் பண்ணல. மிடில் ஓவர்ஸ் பவுலிங் அண்ட் டெத் ஓவர்ஸ் பவுலிங் ரொம்ப யாருமே டெஸ்ட் பண்ணல. கொஞ்சம் வந்து இவங்களுக்கு ஸ்விங் கிடைக்கல. ஃபர்ஸ்ட் ஒரு டாப் 3 ஓவர்ஸ் ஸ்விங் கிடைக்கலன்னா செட் பேட்ஸ்மேன் அத்தனை பேருமே எல்லாரையுமே அடிப்பாங்க. இந்த பவுலர்ஸ்ல இருக்கிற எல்லாரையுமே அடிப்பாங்க. அன்பார்ச்சுனேட்லி வர்ஸ்ட் ஃபார்ம்ல இருக்கான். அதனால ஜிடியோட பவுலிங்கோ லைக் சஸ்டெபிள். Siraj has to blast open in the top orders of every team for GT to have a very good bowling performance. But Sai Kishore நல்லா போடுறான் bro. பிரசித் நல்லா போடுறான். but see Sai Kishore bowls well when Siraj ஆரம்பத்துல வந்து பிளாட்ஃபார்ம் வந்து அந்த இது சம்தியா போட்டா. ஏன் மேட்ச் அவன் பண்ணல, நேத்து பண்ணல. அவன் நேத்து சாய் கிஷோர் சம்படி வேணும். சரி செட் பேட்டர்ஸால சாய் கிஷோரையும் சரி ரஷித் கானையும் சரி செம்ம அடிக்க முடியுது. guys sorry for the interruption. 1.335 கொடுத்தான் உங்களுக்கு. நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன், அவங்க கிட்ட பெருசா டெத் பவுலிங்கே கிடையாது, ஒப்பேத்திக்கிட்டு இருக்காங்க இந்த 4-5 மேட்சும். அண்ட் நான் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ண ப்ரோ, எஸ்ஆர்ஹெச்க்கு நோ பால் வண்டர்ஸ் நிறைய இருக்கு போல. நேத்து நோ பால்ல விக்கெட் எடுத்தாரு. ஆனா அபிஷேக் சர்மா விக்கெட் எடுத்தாரு. இதே மாதிரி 2023 நினைக்கிறேன், அதுல வந்து ராஜஸ்தானோட சந்தீப் சர்மா பவுலிங் போடுவான், அவுட் ஆயிருவான், நோ பால்னு வந்துரும். அடுத்த பால் அப்துல் சமத் அடிப்பான் 6 அடிச்சு ஜெயிப்பானுங்க. ஆமா அதே மாதிரி நேத்து மேட்ச் நடந்துச்சு. அவன் பவுலிங் போட்டு விக்கெட் எடுக்கிறான், நோ பால்னா அதுக்கப்புறம் பொலன்னு பொழக்கிறான்.
அவங்களுக்கு ஏதோ நோபால் சரி. நம்ம ஆளுங்க நோபாலையுமே சரி, ஆனா ப்ரோ அடுத்த டீம் ஒண்ணு இது டெல்லி போவோமா இல்ல ஃபர்ஸ்ட் எஸ்ஆர்எச் ஆரம்பிச்சிட்டோம்ல, எஸ்ஆர்எச் முடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட். சரி வசந்த் நீ சொல்ற எஸ்ஆர்எச்ல உனக்கு என்ன பிளஸ் தெரியுது, என்ன மைனஸ் தெரியுது, நீ சொல்லு. எஸ்ஆர்எச் அதேதான்ப்பா. அவன் டாப் ஆர்டர் நீ ஏர்லியா தூக்கிட்டனா மிடில் ஆர்டர் அந்த அனிகேத் வர்மா ஒரு மேட்ச் அடிச்சான், இதுக்கப்புறம் பண்ணல. ஸோ அது டாப் 3 தான் எஸ்ஆர்எச்க்கும். ஏன்னா நேற்று மேட்ச் பாத்தீங்கன்னா கிளிக் ஆச்சு, அபிஷேக் சர்மா டிராவிஸ் 2 பேர் அடிச்சாங்க. அதனால சேஸ் பண்ணிட்டேன். எஸ்ஆர்எச் வந்து உங்களோட ஆட்டிடியூட் மாத்திக்கணும்னு தோணுது. ரொம்ப ஹிட்டிங்கே ட்ரை பண்ணக்கூடாது. கொஞ்சம் அதுக்கு யாரோ எல்லா பாலும் அடிக்கிறதுல அவுட் ஆகுறாங்க. someone yeah they are extreme opposite of CSK in SRH batting way. கொஞ்சம் ஆங்கரிங் பண்ற பேட்ஸ்மேன்ஸ் இருக்கானுங்க, பட் அவங்க ஆட மாட்டாங்க. ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் தப்பு. SRH இந்த இது ஓவர் அக்ரெசிவ் அப்ரோச் தப்பு, இவனுக்கு ஓவர் டிஃபென்சிவ் அப்ரோச்சும் தப்பு. நடுவாங்க ரெண்டு பேருமே ஜிடி ஆடுறான் பாரு, அந்த அப்ரோச் தான் கரெக்ட்டா இருக்கு. both are poles apart. யா இல்ல இப்ப ஜிடி பண்றான், இப்போ ஆர்சிபி கூட பண்றான் பாரு, ஆர்சிபி பண்றான் பாரு. சும்மா அதுக்கு முன்னாடி ராஜேஷ், அதுக்கு முன்னாடி வசந்த் நீ பேட்டிங்க பத்தி பேசுன, பவுலிங்க பத்தி பேசவே இல்ல. பவுலிங் ஒண்ணுமே இல்ல, பவுலிங் என்னப்பா அது வேஸ்ட் தான். எஸ்ஆர்எச் நெட் பவுலிங் நெட் பிராக்டிஸ்லயே வந்து 3-0 அந்த மாதிரிலாம் அடிச்சிட்டு இருந்தாங்களே, அவங்களே வந்து பவுலர்ஸ் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. சரி நேத்து வெல்டன் ஹர்ஷல் பட்டேல் நல்லா போட்டான். ஃபீடாக் ஸ்டைல்ல சொல்லணும்னா பாடாவதி போலிங், ஸ்ரீகா ஸ்டைல்ல சொல்லணும்னா ஒன்றனா பவுலிங், ஒன்றனா பவுலிங், ஒன்றனா பேட்டிங். ஷம்மிக்குலாம் என்ன ஆச்சுன்னே தெரியல. அவனுக்கு குஜராத்ல இருந்தமோ என்னமா பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த விக்கெட் அவனுக்கு சூட்டே ஆகலடா. அவனுக்கு அந்த விக்கெட்ல ஸ்விங்கும் கிடைக்கல, ஒண்ணும் இல்ல. லெங்த் பால், அவனுக்கு லெங்த் பால் தான் அவனோட ஃபேவரட் பால். அவனோட ஸ்டாக் பால் இஸ் லெங்த் பால். லெங்த் பால் போட்டானா அசீம் ஆகுமா, ஸ்டம்ப்ஸ் இடிக்குமா விக்கெட். லெங்த் பால் போடுவானா, ஸ்டம்ப்ஸ் லெங்க்ல போடுவானா, எல்பி இது பேட்ல அடிக்குமா விக்கெட். கொஞ்சம் அந்த நிப்பு இருக்கணும், அந்த நிப்பும் இல்ல. அந்த பிச்சில் அவனுக்கு வந்து அந்த ஸ்விங்கும் கிடைக்க மாட்டேங்குது. அந்த பாடாவதி பிச்சில, அந்த பாட்டா பிச்சு டார் ரோடு பிச்சில லெங்த் பால் போட்டீங்கன்னா ஹைதராபாத்ல இருந்து வைசாக்கு அடிப்பாங்க 6, அவ்வளவு தூரத்துக்கு அடிப்பாங்க லெங்த் பால் எல்லாம் போட்டீங்கன்னா. என்னதான் ஃபீல் பண்றேன், ஏன்னா டெத் பவுலிங் சுத்தமா இல்லையோன்னு தோணுது. சாரி ஓபனிங் இல்ல டெத் பவுலிங் கூட பரவாயில்லை. நேத்து ஹர்ஷல் பட்டேல் நல்லா போட்டாரு, ஹர்ஷல் பட்டேல் சூப்பரா போடுறாங்க. பிரதீப் ப்ரோ டெத் பவுலிங் மட்டும் தான் இருக்கு ப்ரோ, மீதி பவுலிங் இல்ல. சாமி கடைசி ஓவர் 4 6 எனக்கு மாத்தஸ்டாங்க. இல்ல ஹர்ஷல் பட்டேல் சூப்பரா போடுறான். ஹர்ஷல் பட்டேல் சூப்பரா போடுறான். ஷமி had a very bad day yesterday. ஷமி கமின்ஸ்லாம் டெத்ல சூப்பரா போடுறான். அதுல அவனுக்கு ப்ராப்ளம் பவர் பிளே bowling. போன மேட்ச் கமின்ஸ் தப்பிச்சா, அவனுங்க அடிக்க தெரியாம கேனத்தனமா ஆடினானுங்க. காட்டுனாங்க பாரு. அவன் யாக்கர் சூப்பரா இருக்கான், அவன் யூஸ் பண்ண மாட்டேங்கிறான் லூசு பையன். யாக்கர் சூப்பரா போடுறான், வந்து பிரெடிக்ட் பண்ணிடுறானுங்க. இப்போ அவங்களுக்கு இப்ப இருக்கிற ஒரே நல்ல போலர் ஹர்ஷல் பட்டேல் நல்லா போடுறான், ரீசெண்டா ஐ மீன் ஓரளவுக்கு நல்லா போட்டுருக்கான். மத்தபடி பெருசா யாரும் ஒரு இவன் வந்தா அன்சாரின்னு ஒருத்தர் இறக்கினாங்க. அவன் ஸ்பின் டீசென்ட்டா பண்றான் அவன். பட் ஐ டோன்ட் நோ வை ஒருத்தன் வந்தான். இல்ல ஐ டோன்ட் நோ வை தே ஆர் நாட் பிளேயிங் ராகுல் சஹர் அண்ட் ஆல். ராகுல் சஹர் கேம் சான்ஸே தர மாட்டேங்கறானுங்க எனக்கு தெரியல. நான் என்ன தெரியுமா நினைக்கிறேன், அவங்க நிதிஷ்குமார் ரெட்டியே பவுலிங்க்கு யூஸே பண்ண மாட்டாங்க. சரி அது கூட நான் ஒத்துக்குவேன் மேபி, ஏன்னா அவனுக்கு அந்த இன்ஜூரியில இருந்து அவன் வந்திருக்கான்ல, அதனால மேபி பவுலிங் போட வேணாம்னு நினைக்கிறாங்களா இருக்கட்டும். அவங்களுக்கு ஃபோர்த் ஃபாரினர் யாரு ப்ரோ உங்க ஃபோர்த் ஃபாரினர்? வியான் முல்டரா, இல்ல இவனா இஷான் மலிங்காவா, இல்ல ஆடம் லம்பாவா? யாரு உங்களுக்கு ஃபோர்த் ஃபாரினர்? இல்ல கமிண்டு மெண்டிஸ். ஆமா, எத்தனை பேர் ட்ரை பண்ணிட்டானுங்க பாருங்க. என்னை கேட்டா அவங்க நட்ராஜன் 3 ஃபிக்ஸ்டு அவனுங்களுக்கு. நட்ராஜன் ரீப்ளேஸ் பண்றதாண்டா ஹர்ஷல் பட்டேல் வந்திருக்கான். Harshal Patel is doing Natarajan's job, and Shami is not able to do Bhuvneshwar Kumar's job. Honestly, exactly. They are missing Bhuvneshwar Kumar more than Natarajan. என்ன கேட்டினா not just that, அவங்க போன வருஷம் மார்க்கோ யான்சன் வச்சிருந்தாங்கல்ல, மார்க்கோ யான்சன் வந்து பவர் பிளேல ஒரு 2 ஓவர் போடுவான்ல.
நான் என்ன தெரியுமா நினைக்கிறேன், they have to strengthen their batting a little moreங்கறதால they have to play with Vian Mulder. ஒரு 4 ஃபாஸ்ட் பவுலர் தேவையில்ல. ஷமி, இவன் ஹர்ஷல், பேட் கமின்ஸ் மட்டும் இருக்கட்டும். they have to play both Jeesan Ansari and Rahul Chahar என்ன பொறுத்த வரைக்கும். இல்லையா ஃபர்ஸ்ட் இவன ஆடம் சம்பாவையாவது ஆட விடு. லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்க. இல்ல பேட்டிங் இல்லனா பேட்டிங் வந்து இப்ப கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. அவங்களுக்கு அனிகேத் வர்மா நம்பர் 6 வரா, ஆனா நம்பர் 7 பேட் கமின்ஸ் வரா. அவ்வளவு மேல எல்லாம் அனுப்புற அளவுக்கு இந்த டீம் வந்து அவ்வளவு வந்து கமின்ஸ் 8 வரான் 8ல வரான். நடுவுல அபினவ் மனோகர் ஸ்டார்ட் பண்ணான். அபினவ் மனோகர் 6 7ல ஆடிட்டான். அபினவ் மனோகர் உனக்கு எதுவுமே கொடுக்க மாட்டானா. அட்லீஸ்ட் நீ வியான் மோல்டராச்சும் ஒரு நம்பர் 6 ஆடலாம்டா. ஒரு கொஞ்சம் சாலிடாச்சும் ஆகும்டா பேட்டிங். இல்ல நான் வந்து இது ஐபிஎல் ஆரம்பிக்கும் பண்ணி நான் சொன்னேன், அபினவ் மனோகர்லாம் வந்து நம்ப முடியாதுன்னு சொன்னேன். நீங்க தான் நல்ல பிளேயர் நான் சொன்னீங்க. நீங்க தான், நான் ஆரம்பமே சொன்னேன் அவனெல்லாம் நம்ப முடியாது. இல்ல நல்ல பிளேயர் தான் ஒத்துக்கிறேன். நீ வந்து அனிகேத் வர்மாவே ஆடுவ, அபினவ் மனோகர் ஆடுவேன்னா டே பவுலிங் சிரிக்குதுடா உனக்கு. சிரிக்கல பவுலிங். டேய் 2 விக்கெட் சீக்கிரட்டா பேட்டிங்கே சிரிக்குதுடா. அவங்களோட பவுலிங்ல எனக்கு சத்தியமா புரியல ஏன் ராகுல் சஹர் இன்னும் ஆட. இப்போ அடுத்து இப்போ என்ன டீம்? டெல்லி பேசலாமா? டெல்லி பேசலாம். எனக்கு டெல்லி பெஸ்ட் டீம் டெல்லி தான். இல்ல சி டெல்லி வந்து வீக்னஸ் ஒண்ணேன்னு பார்த்தா அக்ஷர் பட்டேல் bowling. பையன் இந்த டோர்னமெண்ட்ல எதுக்கு விக்கெட் எடுக்கல. பட் ஸ்டில் தே மேனேஜ் டு அந்த 4 வின் வச்சிருக்காங்க. அக்ஷர் பட்டேல 2 ஓவர் மட்டும் போட வச்சு மிச்ச போலர் வச்சு மேனேஜ் பண்ணிடுவாங்க. இல்ல அதான் தட் இஸ் ஒன் இது ஃபர்ஸ்ட் ஒன். ஆனா அவங்க பெஸ்ட் விப்ராஜ் நிகம் வந்திருக்காரு. இன்னைக்கு கூட அவன் 2 விக்கெட் எடுத்துருக்கான். சூப்பரா போட்டான். விப்ராஜ் சூப்பரா போடுறாரு பவுலிங். நல்லா போடுறாரு. அந்த வீக்னஸ் தெரியல, எக்ஸ்போஸ் ஆகல பெருசா. விப்ராஜ் வந்து காம்பன்சேட் பண்ணிடுறாரு அக்ஷருக்கு. இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா ராகுல் ஃபார்முக்கு வந்திருக்கான். அது ஒரு ரொம்ப பிளஸ் பாயிண்ட் டெல்லிக்கு. ராகுல் ஃபார்ம் மார்ச் போலா ஃபார்ம்ல இருக்கான். ஸ்டப்ஸ் ஃபார்ம்ல இருக்கான். ஓபனிங் யாரா? ஜேஎஃப்எம் அவர்தான் வந்து கொஞ்சம் அவன்லாம் வேஸ்ட். ஓபனிங் அவன் வேஸ்ட். ஓபனிங் மட்டும் சீசன் ஒன் ட்ரை பண்ணலாம். பாப் கூட ஒரு அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. எக்ஸ்பெக்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஆனா பாஸ்க்கு இப்போ 2 வாட்டி இன்ஜரி ஆயிடுச்சு ஆல்ரெடி. இன்னைக்கு ஆடலாம். ஆனா எனக்கு வேற ஏதாவது ஒரு இந்தியன் ஓபனர் கொண்டு வந்துட்டு ஃபாரின் இத ஸ்ட்ரெngthen பண்ணலாமே. ஃபாரின் பவுலர்ஸ் வேற யார் ஃபாரின் ஸ்டார்டர் இருக்கா அவங்க கிட்ட? தம்பிடே அப்ப என்ன இது கேஎல் ராகுல் ஓபன் தள்ளிவே நீ? ஃபார்ம்லயே இல்லையே. ஃப்ரேசர் மேக்கருக்கு என்ன பண்றோம்? கேஎல் ராகுல் வேற ஏதாவது ஒரு ஓபனர் வச்சிருக்காங்க, ஆல்டர்னேட் ஓபனர். நானா இருந்தா என்ன தெரியுமா பண்ணுவேன்? பாப் டுப்ளசி கேஎல் ராகுல் ஓபன். ஓகேவா? அந்த நம்பர் 3 அபிஷேக் போரல். நம்பர் 4 நான் என்ன பண்ணுவேன்னா விப்ராஜ் நிகாம நான் நம்பர் 4 அனுப்பிச்சு விட்டு நீ ஆடுற டங்கு நான் வந்து நம்பர் 4 அனுப்பிச்சு விட்டுருவேன். விப்ராஜ் நிகாம் நம்பர் 4 ஆடட்டும். நம்பர் 5 அக்ஷர் பட்டேல் ஆடட்டும். நம்பர் 6 டிஸ்டன்ஸ் ஸ்டப்ஸ் ஆடட்டும். நம்பர் 7 வந்து நான் யார ஆடுவேன்னா டானவன் ஃபெரேரா. சரியான ஹிட்டர், பயங்கரமான ஹிட்டர். அடிச்சானா 2 தென்னமர ஹைட்ல போய் விழும். அந்த அளவுக்கு சரியான ஹிட்டர் டானவன் ஃபெரேராங்கிறவன். ஆனா எனக்கு அவன ஆடுவேன். அண்ட் நம்பர் 8 வந்து அசுதோஷ் சர்மா. கடப்பார் ஆடு பேட்டிங். பவுலிங்ல சேஞ்ச் இல்ல, பேட்டிங் செம்ம கடப்பார் ஆடு. ஆனா நான் என்ன ஃபீல் பண்றேன்னா ராகுல் ஒரு பொசிஷன் மாத்திரா அது அவன ஃபார்ம்ல ஏதாவது பிரச்சனை வருமா? யாரோட பொசிஷன்? ராகுலோட பொசிஷன். ப்ரோ ராகுலோட பொசிஷன் அவனுக்கு பிடிச்ச பொசிஷனே பேட்டிங் தான்யா. அவனை ஏன் நீ நம்பர் 4ல ஆடுற? அவன ப்ரோ கிரிக்கெட்ல ஒரு philosophy இருக்கு ப்ரோ. கெட் யுவர் பெஸ்ட் பேட்டர்ஸ் டு பேட் ஃபர்ஸ்ட். எல்லாருக்கும் முன்னாடி பெஸ்ட் பேட்டர்ஸ் should come and set the tone for the others அப்படின்னு சொல்லுவாங்க.
கேஎல் ராகுல் இஸ் த பெஸ்ட் பேட்டர். அவனை ஓப்பனிங் அனுப்பாம நம்பர் 4 யாருக்காக? இந்த ஜோக் ஃபெயிலியர் மெக் ஜர்க்காக. அவனை ஆடுறதுக்கு நீங்க கேஎல் ராகுல் ஓப்பனிங் வர விட்டுட்டு அழகா டானவன் ஃபெரேராவை மிடில் ஆர்டர்ல இறக்கி விடலாம். அழகா செம்ம அடி அடிப்பான் அவன். அந்த ஒரு சேஞ்ச் பண்ணா போதும். கடப்பார செட் ஆயிடுச்சுனா நீங்க பொசிஷன் மாத்த கூடாது. ட்ரீட்மென்ட் மாத்த கூடாது. பெக்கருக்கு எந்த அளவுக்கு தண்டமா இருக்கானா சிஎஸ்கே ஓட 0ல அவுட் ஆறான்டா. அந்த அளவுக்கு வர்ஸ்ட் ஃபார்ம்ல இருக்கான் அந்த பையன். வீடியோ ஆன் பண்ணுங்க. என்ன ஜேக் ஃப்ரேசர் மேக்கப் பல்ல நீங்க வேற ஏதாவது ஒரு ஓபனர் ட்ரை பண்ணலாம். ஒரு நிமிஷம்டா வரேன்டா. நெட் கொஞ்சம் வீக்கா இருக்கு. வரேன். சரி ஓகே. நான் அத ஃபீல் பண்றேன். ஓபனர் இப்ப பொசிஷன் மாத்துனா ஃபார்ம்ல ஏதோ பிரச்சனை வருது. ஏன்னா கேஎல் ராகுல் இஸ் டூ குட். கேஎல் ராகுல் இஸ் டூ குட். ஏன் ப்ரோ சிஎஸ்கே ஓட அவன் ஓபனிங் தானே வந்தான். என்ன பிரச்சனை தெரிஞ்சிச்சு? அவன் தான் மேன் ஆஃப் த மேட்ச். அவனா ப்ரோ அவன் ஹி இஸ் டூ குட் அ பிளேயர். அவனுக்கெல்லாம் நீ பொசிஷன் மாத்தினா ஃபார்ம் அவுட் கேம் அவுட்லாம் சொல்றதெல்லாம் வேஸ்ட். ஏன்னா அவன் ஹி இஸ் டூ குட் அ பிளேயர். அவனை நீங்க ஓப்பனிங் கொண்டு வந்தா நீங்க டாப் த்ரீ சாலிடா செட் ஆயிடும். ஃபாஃப் அண்ட் கேஎல் ராகுல் இஸ் as good as ஃபாஃப் அண்ட் ருத்ராஜ் ப்ரோ. ஃபாஃப் அண்ட் ருத்ராஜ் எவ்வளவு வந்து சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சோ அதே அளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் ஃபாஃப் அண்ட் கேஎல் ராகுல். சாலிடா இருக்கும். நம்பர் பட் கேஎல் சொல்றது புரியுது. மத்த பேட்ஸ்மேன் வேற கேஎல் ராகுல் வேற. அதுதான் என்னோட பாயிண்ட். ஆனா டெல்லிக்கு வந்து இப்போ ஓப்பனிங் மட்டும் தான் பிரச்சனை. மத்தபடி மத்த எந்த விஷயமும் பிரச்சனை இல்லாத மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். பிரச்சனையே இல்ல. இன்னும் ஒரே ஒரு பிரச்சனை என்ன சொல்லலன்னா டேய் இப்போ என்ன வந்தாலும் இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா டசன்ட் மேட்டர் பெர்ஃபார்ம் பண்றானோ இல்லையா. இப்போ வின்னிங் காம்பினேஷனா இருக்குன்னு மாத்த கை வைப்பானுங்களா டவுட் தான் டெல்லில. இல்ல டெல்லி இஸ் a much more tactical team டா. இவனே ராஜேஷ் நீ நல்லா பார்த்தேன்னா அன்னைக்கு அக்ஷர் பட்டேல் இஸ் ரெகுலர் பவுலர். அவன் பவுலிங்கே போட வரலையே. ரெகுலர் பவுலரை வந்து பவுலிங் கொடுக்கலங்கிறது அவங்க வந்து செட் டெம்ப்ளேட்ல தான் போகணும்னு அவங்க ஆடல. தே ஆர் கீப்பிங் இட் ஃபிளெக்சிபிள். இந்தந்த டேக்கு இந்தந்த மாதிரி பிளான்ஸோட போறாங்க. இந்தந்த செட் ஆஃப் பிளேயர்ஸ் வச்சா கூட ஒருத்தன் ஒரு நாள் ஒரு விஷயத்த பண்றான்னா அதே பிளேயர் இன்னொரு நாள் வேற ஒரு விஷயத்த பண்றான். ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் அந்த சிச்சுவேஷன் அந்த கண்டிஷன். அந்த ஃபிளெக்சிபிலிட்டி இஸ் மேக்கிங் them ஸ்டாண்ட் அலோன். அவங்க மற்ற டீம்ஸை விட தனியான் தெரியுறாங்க. ஏன்னா அந்த ஃபிளெக்சிபிலிட்டினாலதான். they have a set of players who are capable of doing many roles. Faf du Plessis நிறைய விஷயம் பண்ண முடியும். கேஎல் ராகுல் நிறைய விஷயம் பண்ண முடியும். அபிஷேக் பொரல் அவன் வந்து ஒரு ஃபில்லர் தான் என்ன பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல் கேன் சிப் இன் எனி டைம். கிறிஸ்டியன் ஸ்டெப்ஸ் கேன் டூ போத் தட். அடிக்கவும் முடியும், இன்னிங்ஸ் டீப்பா எடுத்துட்டு போகவும் தெரியும். சேம் ஃபார் அசுதோஷ், சேம் ஃபார் விப்ராஷ். இது மாதிரி ஒரு ட்ரீம் காம்பினேஷன் ப்ரோ. இது நீங்க இதுல எப்படி வேணா மிக்ஸ் மேட்ச் பண்ணிக்கலாம். அந்த ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு. அந்த ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கிற வரைக்கும் ஒரே செட்டோட பிளானோட எல்லாம் போக மாட்டாங்க. எல்லா நாளும் ஒரு மாதிரி அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து ஹேமந்த் பதானியோட ஸ்டைல். அது இல்ல எனக்கு என்ன ஒரு மாதிரி ஃபீலிங்னா இந்த 4 மேட்ச்லயும் பார்த்ததுல கொஞ்சம் இது கேஎல் மேல ரிலையன்ஸ் வர ஆரம்பிக்குதோன்னு மாதிரி ஃபீல் ஆகுது. கேஎல் மேல ஓவர் ரிலையன்ஸ் வர ஆரம்பிக்குதோன்னு தோணுது டெல்லிக்கு. டாப் ஆர்டர்ல மட்டும்தான். ஏன் இங்க பாரு ஆர்சிபியோட கூட ஏர்லி கொலாப்ஸ் அது அவன் வந்து காப்பாத்தினான். இவனுங்க அண்ட் சிஎஸ்கேயோட இந்த அவன் நின்றதுனால அந்த இது கொஞ்சம் போச்சு. அண்ட் மொதல் மேட்ச் அவன் கேள் இல்ல, அப்படியே டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆச்சு அவனுங்களுக்கு. அப்படியே கூட்டிக்கினானுங்க. பவர் பிளேல 4 விக்கெட் விட்டானுங்க. ஆனா அது ரொம்ப பெரிய இஷ்யூ இல்லடா ராஜேஷ். ஏன்னா ஃபாஃப்க்கு ஒரு இன்னிங்ஸ் மாட்டல. இன்னும் ஃபாஃப்க்கு மாட்டிருச்சுன்னா அதுக்கப்புறம் they are unstoppable என்ன பொறுத்த வரைக்கும். the team to beat என்ன பொறுத்த வரைக்கும் டெல்லி தான். சொல்லுங்க. அதான் ப்ரோ ஃபாஃப் வந்து அந்த வகையில எப்ப பெர்ஃபார்ம் பண்ணணும்னு எதிர்பார்க்க முடியாது. பெர்ஃபார்ம் பண்ணிட்டானா அந்த ஃபார்ம் வந்துடும். ஃபாஃப் கிட்ட ஒரு நல்ல விஷயம் அது. மெக்கருக்கு தான் கொஞ்சம் பிரச்சனை. மேபி இவங்க ரிஸ்வியை கொண்டு வரலாம். ரிஸ்வியை கொண்டு வந்துட்டு இவங்க டோனவன் ஃபெரேரா அவனை ட்ரை பண்ணலாம். வேற ஏதாவது டீம் வந்து பேசுறதுக்கு இருக்கா? ஆர்சிபி ப்ரோ. ஆர்சிபி ஓகே. இன்னைக்கே ஒரு வின்னு. நீ ஒரு சிறப்பான வின் தான். இல்ல எனக்கு பிரச்சனை என்னன்னா அந்த லியாம் லிவிங்ஸ்டன்
இல்ல எனக்கு வந்து ஆர்சிபி பெருசா பிடிக்காது. பட் ஒரு விஷயம் ஒத்துக்கணும்னா இந்த வருஷத்துல நல்ல பேலன்ஸ்டான டீம் தான் ஆர்சிபி தான். பேலன்ஸா இருக்காங்க. அதாவது டெல்லிக்கு எப்படி ஜேக் ஃப்ரேசர் மெக்கோ, ஆர்சிபிக்கு ஒரு லியாம் லிவிங்ஸ்டன், ரெண்டு பேருமே செம்ம ஃபார்ம். லிவிங்ஸ்டன் ஒரே ஒரு குட்டி அடிச்சான் குறுக்க அடிச்சான். பட் அவன் வந்து ஒரு என்னன்னா வந்து 6வது டவுன் 7வது டவுன் தான் இறங்குறான். அதனால அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு மாத்துறது. அதனால இவங்க வந்து என்ன பண்ணலாம்னா 3 ஃபாரினர்ஸ் வச்சு ஆரம்பிச்சு ஸ்வப்னில் சிங்கை 11ல கொண்டு வா. 11ல கொண்டு வந்து இம்பாக்ட் நீ எப்படி எடுத்துட்டு போகணும்னா, இப்போ ஏதாவது ஒரு பேட்டிங் ஃபெயிலியர் வந்துருச்சுன்னா நீ இதர் ஜேக்கப் பெத்தலியோ இல்லாட்டி ரொமாரியோ ஷெப்பர்டியோ ஆடு. அப்படி ஏதாவது பவுலிங் பெத்தல் இன்ஜுரி ரெக்கவர் ஆனானா முதல்ல? வந்துட்டானே, ஃபுல் சீசன் அவைலபிள். இப்போ கூட நெட் பிராக்டிஸ்லாம் பண்ணிட்டு இருந்தானே. அப்படியா? சரி, இப்போ இன்கேஸ் வந்து பேட்டிங் கிளிக் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த 6-7 வர பேட்டர் அந்த தேவைப்பட மாட்டான். ஸோ இப்போ டெத் பவுலிங் நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் பை ஆடிங் துஷாரா. டெத் பவுலிங்லாம் நல்லா டீசென்ட்டா தான்டா இருக்குது. புவனேஸ்வர் குமார் இன்னும் வந்து பண்ணலாம். சின்ன சாமியில அவனுக்கு வருஷ கணக்கா ஜெயிச்சது கிடையாது. என்னதான் டீம் எடுத்து போனாலும் சின்ன சாமி தான். அதான் என்ன கடப்பார டீம் எடுத்துட்டு வந்தாலும் அவனுங்க அங்க ஜெயிக்கிறது கஷ்டம். இன்னொன்னு ஃபீல் பண்றேன் ப்ரோ. இன்னொன்னு ஃபீல் பண்றேன்னா 11s வந்து உங்களுக்கு சூப்பரா இருக்கு. ஆனா யாரோ ஒருத்தருக்கு சப்போஸ் ஏதோ இன்ஜூரியோ இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டா ரீப்ளேஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு யாரும் இல்லை பெருசா. ரீப்ளேஸ் பண்ணி அந்த அதே அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா வருவாங்களா இல்ல அந்த மாதிரி ஒரு சொல்றேன். பிரச்சனை என்ன, ஸ்பின்னர்ஸ் தான் பிரச்சனை. கிருணாலுக்கோ இல்ல சுயாஷ்கோ ஏதாவது இன்ஜுரி வந்துருச்சுன்னா அவங்க பேக். கிருணால் வந்து ஸ்பின்னர் கிடையாது, அவன் ஸ்பின்னரே கிடையாது. மீடியம் பேசர், லெஃப்ட் மீடியம் பேசர் 120ல ஓடுறான். டேய் சாம் கரன் ஓடி வந்து 90ல போடுறான்டா நம்மளுக்குலாம். அதான் அவங்களுக்கு வந்து ரீப்ளேஸ் பண்றதுக்கு பெருசா பிளேயர் இல்ல. அது ஒரு டிராபேக் இருக்கு. எவனா ஒருத்தன் இன்ஜுரி ஆயிட்டானா அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கு. they would be desperately hoping இவனுக்கு ஃபில் சால்ட்டுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு. ஃபில் சால்ட்டுக்கு தான் ரீப்ளேஸ்மென்ட் கிடையாது அவனுக்கு. ஏன்னா இவனுக்கு கூட டிம் டேவிட் கூட ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கான், லிவிங்ஸ்டன் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கான், இவனுக்கு ஏஸ்வுட் கூட இருக்கான் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ். இவனுக்கு ஃபில் சால்ட்டுக்கு இல்ல ரீப்ளேஸ்மெண்ட். நான் ஏஸ்வுட் விட்டா வந்து இன்னும் 2 ஃபாரின் சீமர்ஸ் இருக்கானுங்க. அவனுக்கு லிவிங்ஸ்டன் இல்லனா பெத்தல் இருக்கான். அண்ட் இவன் டிம் டேவிட் இல்லனா ரொமாரியோ ஷெப்பர்ட் இருக்கான். இவனுக்கு இப்போ இவனை விட்டா ஃபில் சால்ட் விட்டா வேற ஓபனிங் பேட்ஸ்மேன் கிடையாது ஃபாரினர் அவனுக்கு. இன்ஜூரி ஆயிட்டானா மேபி இவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா படிக்கல இன்ஜூரி படிக்கல ஓபனிங் பண்ணிடுவாங்க. அதான் பண்ணுவாங்க மோஸ்டா. விராட் கோலி படிக்கல வந்துருவாங்க. இல்ல one thing I would say, இப்போ the thing RCB is working, RCB ஓட இந்த லைன் அப் is working is the fact Phil Salt டொப்புன்னு வந்து ஸ்டார்ட் கொடுக்குறான். அவன் வந்து என்ன ஒரு 200 ஸ்ட்ரைக் ரேட்ல இறங்குறான். 35 அடிச்சாலும் பரவாயில்ல, 15 பால் அடிக்கிறேன்ட்டு இறங்குறான். அந்த மாதிரி ஒரு இதுல வெறியில இறங்குறான் அவன். சோ அதனாலதான் he allows Kohli to settle in. அதனால வந்து அவங்களுக்கு இது ஒர்க் ஆகுது. இப்போ வந்து ஃபில் சால்ட் சீக்கிரம் அவுட் ஆற மேட்ச் எல்லாம் பாரு. ஃபில் சால்ட் அவுட் ஆயிட்டானா பாரு அவனுக்கு பேட்டிங் எப்படி என்ன ஆகுதுன்னு. அந்த பலாத்தாது. பட் பட்டிதர் எனக்கும் மெயின்டைன் பண்ணிடுறான். பட்டிதர் வந்து ரொம்ப நாலாவே கேம்ஸ் ஜெயிச்சாங்க. இல்ல இல்ல ஐ அக்ரி. இவனுங்களோட மும்பையோட சரி சிஎஸ்கேயோட சரி மேன் ஆஃப் த மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா எல்லாம் ஓகே. பட் எனக்கு என்ன தோணுதுன்னா பட்டிதர் சீக்கிரம் வந்துட்டா அவனுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவான். எனக்கு தட்ஸ் ஒன் ஃபீலிங் ஐ ரியலி ஹேவ். லைக் இப்போ இதோட வந்தான் பாரு, குஜராத்தோட வந்தான் பாரு சீக்கிரம். he got out early. வந்தான் 10 ரன் முடிச்சுட்டு அவுட் ஆயிட்டான். ஸோ இஃப் he comes in very earlyனா அவ்வளோதான் அவனுங்க காலி. பட்டிதாரா சீக்கிரம் வரக்கிறது தான் இவனுக்கு ஆப்போனன்ட்டியோட ஸ்ட்ராட்டஜியா இருக்கணும். இப்போ ஆர்சிபியை தோக்கடிக்கணும்னா that one thing they have to rectify. தேவ்தத் படிக்கல் 3 அவனுங்க இது கண்டினியூ பண்ணணுமா இல்ல அவனுங்க ரீகன்சிடர் பண்றோமா அதை கேட்கணும். அண்ட் அதே மாதிரி கிளிக் ஆச்சு தேவ்தத் படிக்கல் 3 40 ரன்ஸ் என்னமோ அடிச்சான். அதே மாதிரி டெத் பவுலிங் வந்து அவனுக்கு கொஞ்சம் மோசமா இருக்கு. ஹேசல்வுட்டே பறந்துடுறான் டெத் பவுலிங்ல. டெத்ல டிசென்ட் பண்ணிடுறான்டா. இல்ல ஹேசல்வுட் ஓபனிங் தான் செமையா போடுறான் ப்ரோ. டெத்ல சூப்பர் பறந்துடுறாங்க. நான் ஸ்டாட் பார்த்தேன் இன்னைக்கு. ஸ்டாட் பார்த்தேன். எக்கானமி 5.3 வச்சிருக்கான் பவர் பிளேல.
டெத்ல எக்கானமி 9.5 சம்திங் வச்சிருக்கான். மிடில் ஓவர்ஸ்ல அவன் 15 வச்சிருக்கான் எக்கானமி. அதான் நான் சொல்றது அந்த 15 டு அந்த எந்த அந்த டெத் போலிங்ன்றத விட 15ல இருந்து 20 அந்த ரேஞ்ச்ல சொல்றேன். ரொம்ப டெத் போலிங்னா கடைசி ஓவருக்காக மென்ஷன் பண்றேன். அந்த அந்த இது அதே மாதிரி வேற யாரும் பவுலிங் டெத் போலிங் சொல்லிக்கிற மாதிரி இல்ல. வந்தா ஒரு கண்டெயின் பண்ணும் அந்த மாதிரி யாரும் இல்ல. புவனேஸ்வர் குமார் மட்டும் தான் ஒரு அவனும் நியூ பால் பவுலர் மோர். எஸ் தயால நம்ப முடியுமா தெரியாது. எஸ் தயால எவ்வளவு நம்ப முடியும் தெரியாது. அது சொல்ல முடியாது. அதான் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்கு. அதனாலதான் அங்க சின்ன ஃபேமிலி தோக்குறாங்களோன்னு தோணுது எனக்கு. அவங்களுக்கு ப்ராப்பர் மேபி சின்ன சாமியில they have to consider maybe benching Livingston for a Tushara. என்ன கேட்டீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றானுங்கன்னு வையேன், அப்போ இவனை என்ன பண்ண இம்பாக்ட் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றானுங்கன்னா 2 பேரையும் வச்சுக்காம லிவிங்ஸ்டனையும் சரி துஷாரையும் சரி இவனை இம்பாக்ட் சப்ல வச்சுட்டு பேட்டிங் கொலாப்ஸ் ஆதா லிவிங்ஸ்டன் இறக்கி விடு, போலிங் ஃபர்ஸ்டா இவனை இறக்கி விடு, அந்த மாதிரி பண்ணணும் என்ன கேட்டா. அவனுக்கு பிளான் பண்ணி தான் இறங்கியிருக்கானுங்க. இப்போ அதனால சிராஜ் வந்து அவன் ரிதம் போலரு. அவன் சிராஜ் ஒரு இது ரிதம் நல்லா வந்துச்சுன்னா அவனை நிறுத்த முடியாது, ஃபுல் பிளாஸ்ட் பண்ணிடுவான் ஆப்போனன்ட்ட. பட் அந்த ரிதம் இல்லைன்னு வச்சுக்கோயேன், அவன் அவ்வளவுதான் கொன்னோ அப்படின்னு ஒரு ரன் கொடுப்பான். நீ இதுலயே பாத்துருப்பேன், இந்த குஜராத்துக்கு ஆடும் போதே பாத்துருப்பேன். இவங்க 2 பேர் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த 2 மிஸ்டேக் தான் தோணுது. டெத் பவுலிங் கொஞ்சம் மோசமா தெரியுது. அதே மாதிரி அவங்க ரீப்ளேஸ் பண்றதுக்கு பெருசா ஆள் இல்லை. இன்ஜுரி ஆச்சு பிரச்சனை இல்ல. ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஆள் இல்லை, ஃபில் சால்ட் ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஆள் இல்லை. மீதி எல்லாருக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கானுங்க. ஃபில் சால்ட் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது அவனுக்கு. அவனுக்கு ஃபில் சால்ட் இன்ஜுரி ஏதாவது ஆச்சுன்னா அவனுக்கு இது டீம் பேலன்ஸே மாத்தி ஆகணும். பேட்டிங் ஆர்டர் பேலன்ஸ் எல்லாத்தையும் மாத்தி ஆகணும் அவனுக்கு. ஆனா இப்போதைக்கு நல்ல பேலன்ஸ்டா இருக்கிறது ஆர்சிபி இந்த சீசன்ல. நல்ல பேலன்ஸ் ஆர்சிபி டெல்லி டெல்லி குட். பட் டெல்லி வந்து ஓப்பனிங் சரியில்லை, ஓப்பனிங் பாலிசி சுத்தமா சரியில்லை. இவங்க வந்து அதுவும் பிரச்சனை இல்லை. Again, RCB is one more team like இவனுங்க GT LSG தான். அவனுங்க ஓபனர்ஸ் சீக்கிரம் தூக்கிட்டா அவனுங்க கஷ்டப்படுவாங்க. KKR என்னப்பா சுனில் நரேன் ஃபார்ம் பண்ணிட்டான். இது அப்புறம் சுனில் நரேன் நம்பி தான் இருக்காங்க. சுனில் நரேன் ஃபார்ம் பண்ணிட்டான். பஞ்சாப் bowling சம வீக். லாக்கி ஃபெர்கசன் இல்லனா நேத்து என்ன ஆச்சுன்னு பாத்தீங்க. பஞ்சாப் bowling சம வீக். 16 ஓவர்ஸ்ல முடிச்சிருப்பாங்க. பஞ்சாபுக்கு இந்த சீசன் நல்லா போட்டுட்டு இருக்கான் லாக்கி ஃபெர்குசன். நல்லா அந்த இது பேஸ் யூஸ் பண்றான் பெர்ஃபெக்ட்டா இந்த சீசன். அவன் மொத மேட்ச் அந்த இது 243 ஆல்மோஸ்ட் சேஸ் ஒன் ஆனதுக்கு காரணம் இவன் லாக்கி ஃபெர்குசன் இல்ல, யான்சன் தான் சம்மடி வாங்குவான். இந்த மாதிரி ஃபிளாட் சர்ஃபேஸ்ல யான்சன் தான் சம்மடி வாங்குவான். அத புரிஞ்சுக்கோ நீ. லாக்கி ஃபெர்குசன் இஸ் a main one of their main இது. அண்ட் KKR அதே மாதிரி தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் 3 பேட்ஸ்மேன் மட்டும்தான். அதுக்கப்புறம் வந்து கொல்கத்தா பிட்ச்ல அவனுக்கு செட் ஆகாது. ஏன்னா ரெக்கார்ட்ஸ் பாத்தீங்கன்னா அதே மாதிரி அதுக்கப்புறம் வரவங்க ரசல்லாம் சுத்தமா ஃபார்ம்ல இல்ல. வெங்கி கொஞ்சம் ஹாட் அண்ட் கோல்டா இருக்கான். ரிங்க் ஃபைனலி கொஞ்சம் ஃபார்ம் வந்த மாதிரி தெரியுது. ரிங்க் கொஞ்சம் ஃபார்ம் வந்திருக்கு இப்போதான். கொஞ்சம் விளையாடுறான். பட் வெங்கடேஷ் பெருசா தெரியல, அடிக்கிறான். அடி ஆகுறாங்கன்னா அவங்க பேஸ் பவுலிங் தான் கொஞ்சம் வீக்கா இருக்கு. வாரியல் ஜான்சன் சிஎஸ்கே கூட நல்லா போட்டாங்கன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. எங்க சிஎஸ்கே ஓட விளையாடுற மேட்சஸ்ல நாங்க கம்பேரே பண்ணாதீங்க. நாங்க வந்து மத்த மேட்ச் வாடிக்கையாளர்களுக்கு தெளிவா சொல்லிக்கோ. கரெக்ட். டீம் யார் வந்தாலும் முக்கியதான் சொல்ல எதுவும் இல்ல. சோ டியர் வியூவர்ஸ், நாளைக்கு பந்த் நல்லா அடிச்சா அது வந்து இது பந்த் நல்லா ஆடல. நம்ம ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டோம்னு அர்த்தம்.
சாரி ஓகே முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி பிரமிட் மட்டும் சொல்லிருங்கப்பா. இப்ப யாருப்பா டாப் பிளேயர் உங்களுக்கு? டெல்லி டாப் பிளேயர் பார்த்தனா டிசியும் ஜிடியும் டா எனக்கு. ஓகே டாப் வந்து டிசி இஸ் டாப் ஃபார் அஸ். டிசி எனக்கு டிசி தான் டாப். பட் ஆர்சிபி இஸ் வெரி க்ளோஸ் ப்ரோ. ஏன்னா எனக்கு என்னமோ தெரியல, அவங்க டீம் காம்பினேஷன் கரெக்டா இருக்குது, எல்லாமே பேலன்ஸ்டா இருக்கு. ஆர்சிபி டியர் 2 செகண்ட் டைம் வந்து ஆர்சிபியும் பிபிகேஸும் வைப்பேன்டா. ஆர்சிபி பிபிகேஸ் எல்எஸ்சி வைப்பேன். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டுன்னு பாத்தீங்கன்னா டிசியும் ஆர்சிபி ரெண்டுமே. டிசி ஆர்சிபி லாஸ்ட் 3 பார்த்தனா எம்ஐ சிஎஸ்கே எஸ்ஆர்எச். அப்ப நடு டயர் வந்து கேகேஆர் ஆனாரா? சோ தேர்ட் டயர் வந்து கேகேஆர் கேகேஆர் எல்எஸ்ஜி னு வெச்சுவாங்க. டேய் இல்ல எல்எஸ்சி won 4 matches டா. அப்படியும் நீ வந்து எப்பறா தேர்ட் டயர்ல? இல்ல ஸ்டில் வந்து இவங்க எங்க அடி வாங்குவாங்கன்னா இந்த 3 பிளேயர் இல்லன்னு வெச்சுக்கோங்க, அவங்க ஸ்டில் அடி வாங்குவாங்க. சோ ஐ ஃபீல் இட்ஸ் எல்எஸ்ஜி ஷுட் பி டவுன். எல்எஸ்ஜி நான் வந்து கேட்டா செகண்ட் இயர்ல இருப்பானுங்க. எல்எஸ்ஜி ஆர்சிபி அண்ட் யாரு பிபிகேஸ் 3 பேரும் செகண்ட் இயர்ல இருப்பானுங்க. கேகேஆர் அண்ட் ஆர்ஆர் would be in third year. என்ன கேட்டினா ரெண்டு பேரும் கொஞ்சம் ஹாட் அண்ட் கோல்டா இன்கன்சிஸ்டன்ட்டா தான் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஒரு மேட்ச் ஜெயிச்சா ஒரு மேட்ச் தோக்குறானுங்க. இல்ல பஞ்சாப் வந்து எனக்கு கிட்ட பவுலிங் ரொம்பவே மோசம். நம்ம பேட்டிங்கே 200 அடிச்சாங்க பஞ்சாப் கிட்ட. இல்ல அவனுக்கு பேட்டிங்காக மட்டும் தான் அந்த ரேட்டிங் தர. அவனுக்கு பேட்டிங் அந்த எல்லா மேட்சும் 200 அடிக்கிற மாதிரி வரானுங்க ஒரே காரணத்துக்காக மட்டும் தான் நான் கொடுக்குறேன் அவனுக்கு அந்த ரேட்டிங். பஞ்சாப் இதுதான் செகண்ட் இயர், இவனுங்க கேகேஆர் ஆர்ஆர் தேர்ட் இயர், பாட்டம் டியர் அந்த இது பாக்கி மூணு டீம். ஓகே ஐ திங்க் எல்லாருக்குமே ஐ திங்க் காமனா எல்லாருக்குமே வந்து இதே டீம்ஸ் தான் வந்து கரெக்டா அந்த டயர்ஸ்ல இருப்பாங்க. ஸோ அடுத்தது வந்து யார் உங்களோட பெஸ்ட் பிளேயர் அண்ட் வர்ஸ்ட் பிளேயர் இந்த வீக்ல? வசந்த் வந்து 2 பிளேயர் இருக்காங்க. சொல்லுங்க பிரதீப், நீங்க சொல்லுங்க பரவாயில்ல. எனக்கு வந்து பெஸ்ட் பிளேயர் 2 பிளேயர் இருக்காங்க, கேஎல் ராகுல், நிக்கோலஸ் புரான். ரெண்டுமே பெஸ்ட் இந்த வாரத்துக்கு. வர்ஸ்ட் பிளேயர்னு பார்த்தா சிஎஸ்கேல எல்லா பிளேயரும் போட்டிருக்கேன். எவனையும் சொல்ற மாதிரி பார்த்தா எனக்கு மிச்சல் மார்ஷ் இருப்பான். இல்ல நான் என்னோட சொல்றேன், நான் சொல்லவா? பெஸ்ட் என்ன கேட்டா நிக்கோலஸ் பூரன். அவன் தான் எல்லா மேட்சும் அடிச்சுங்க எல்எஸ்டி. நிக்கோலஸ் பூரன் would be my best. And worst in this week I would say Rachin Ravindra, very honestly. Great. நான் என்னோட பெஸ்ட் வந்து இட்ஸ் ஆக்சுவலி ரியலி டஃப் டு சூஸ். பட் நான் வந்து பெஸ்ட் நினைக்கிறது வந்து இந்த கேஎல் ராகுல் கண்டிப்பா. ஏன்னா கேஎல் ராகுல் ஹஸ் பீன் வெரி வெரி கன்சிஸ்டன்ட். இந்த வீக்ல பர்டிகுலர்லி அவனால தான் 2 மேட்ச் ஜெயிச்சாங்க டிசி. ஸோ கேஎல் ராகுல் எனக்கு. வர்ஸ்ட் பிளேயர் வந்து என்ன கேட்டா ஹேண்ட்ஸ் டவுன் நம்ம ரோஹித் சர்மாவை இவ்வளோ நாள் சொல்லாம இருந்ததே தப்பு. கண்டிப்பா இப்ப குத்தி சொல்லிதான் ஆகணும். ரோஹித் சர்மா இல்ல நான் மாத்திக்கிறேன். என்னோட வர்ஸ்ட் பிளேயர் நான் மாத்திக்கிறேன். ரச்சின் ரவீந்திரா கிடையாது, ரிஷப் பந்த். கரெக்ட் ரிஷப் பந்த். அது ஒத்துக்கலாம். ரிஷப் பந்த், ரவிச்சந்திரன் அஸ்வின் நிறைய சிஎஸ்கேல சொல்லுங்க நேயர்களே, நாங்க சிஎஸ்கே கழுவி ஊத்தி இருக்கோம். அதுக்காக நாளைக்கு ஜெயிச்சோட எங்களை எல்லாம் திட்ட வந்துடாதீங்க. அவங்க ஜெயிச்சா எங்களுக்கு சந்தோஷம் தான். இதெல்லாம் நேயர்களே, அடுத்த மேட்ச் நாளைக்கு மேட்ச் ஒருவேளை சிஎஸ்கே ஜெயிச்சாங்கன்னா ஜெயிச்சதுக்காக நாங்க எந்த பிளேயர்ஸை கழுவி ஊத்துனோமோ அதே பிளேயர்ஸ்க்கு சொம்பு தட்ட தான் போறோம். அதனால நீங்க வந்து நாங்க கழுவி ஊத்துறதுனால நாங்க வந்து ஹேட்டர்ஸ் நினைச்சிடாதீங்க. எந்த பிளேயர்ஸ் மேல பாசம் இருக்கோ அவங்க மேலதான் வந்து திட்டமும் செய்வோம், கொஞ்சமும் செய்வோம். இல்ல ஆனா அதுக்குன்னு வந்து இது ராகுல் திரிபாதி மேல பாசம் இருக்குன்னு மட்டும் சொல்ல வச்சிடாதீங்க. அவ்வளவுதான். பாசம் சொல்ல முடியாது. நாளைக்கு 100 அடிக்கிறா ராகுல் திரிபாதி எப்படி? அட போக ப்ரோ. கடைசி ஒண்ணே ஒண்ணு மட்டும் பண்ணி முடிச்சுக்கலாம். நான் ஒரு சில பிளேயர் சொல்றேன், அந்த பிளேயர்ஸ்க்கு வந்து நீங்களே அவார்டு கொடுங்க. என்ன தோணுதோ அவார்டு கொடுங்க. தீபக் கூட பிரதீப் ப்ரோ நீங்க தான் முதல்ல சொல்லணும். அவார்டு கொடுங்க. அவர் வந்து ஃபர்காட்டன் டேலண்ட் கிடையாது. பிளேயர் ஷுட் பி ஃபர்காட்டன்.
ஃபர்காட்டன் பிளேயர் அவார்டு. ஃபர்காட்டன் டேலண்ட்னு யாரோ சொன்னாரு, அவர் கேட்கல. அவார்டு கொடுங்க வசந்த் அவார்டு கொடுறா தீபக் கூடாவுக்கு. The genius that should be forgotten. டேய் தமிழ்ல கொடுங்கடா, என்னடா எல்லாம் பீட்டர் விட்றீங்க. ரொம்ப ஜிவிஎம் படம் பார்த்துட்டு வந்தீங்களா ஏதாச்சும்? நான் சொல்லவா? என்ன சொல்லவா? சொல்லு. ஐபிஎல்லோட மிச்சர் மாமா. ஐபிஎல்லோட மிச்சர் மாமா. ரைட். நான் வந்து என்ன அவார்டு கொடுக்க போறேன்னா தீபக் கூடாவுக்கு, டே ப்ளீஸ்ரா ஒரு 2 ரன்னாவது அட்ரா அவார்டு. அது உனக்கு ஆடவும் தெரியல. இல்ல அது நம்ம வேற பேர். அது உனக்கு ஆடவும் தெரியல அவார்டு ஃபார் ராகுல் திரிபாதி அப்படின்னு. அது 30 seconds தெரியும். இப்ப அடுத்த பிளேயர் வந்து இவனுக்கு திக்வேஷ் ராட்டிக்கு ஒரு அவார்டு கொடுங்க. பெஸ்ட் ரைட்டர் ஆஃப் தி இயர். எழுதிய ஃபைனா வாங்கிடுவாரு ப்ரோ. நான் ஒரு செம்ம அவார்டு கொடுக்குறேன் ப்ரோ, கருணாநிதி அவார்டு ஃபார் திக்வேஷ். எனக்கு தெரிஞ்ச அவரோட ஃபைனல்லாம் எல்எஸ்சி ஜாலியா கட்டும்போது. இல்ல என்னை கேட்டீங்கன்னா இஸ் தி இந்தியன் கெசரிக் வில்லியம்ஸ் அவார்ட். கெசரிக் வில்லியம்ஸ் அவார்டு. ஓகே, அடுத்த அவார்டு வந்து யாரு கொடுக்கணும்னா திலக் வர்மாவுக்கு ஒரு அவார்டு கொடுங்க. திலக் வர்மா பெஸ்ட் ரிட்டையர்ட் அவுட் பிளேயர். ஏய் தமிழ்ல சொல்ற வசந்த், ரொம்ப பீட்டரோட தமிழ்ல சொல்ற. அதுக்கு என்ன சொல்றது தமிழ்ல? பெஸ்ட் வெளிய தோத்தன பிளேயர். நீ ஆடல வெள்ள துக்கறான் சொல்ல பிளேயர். கௌரவம் நான் அடிச்சிட்டீங்கடா அவார்டு. பெஸ்ட் கம்பேக். ஓ சம நல்ல கம்பேக். அடுத்த அவார்டு வந்து இன்னும் 2 பிளேயர்ஸ் டக்குனு கொடுத்து முடிச்சிடலாம். அடுத்த அவார்டு யாருக்குன்னா இவனுக்கு கொடுங்க, அந்த பிரியான் ஷாரியாவுக்கு கொடுங்க. ஐபிஎல்லோட இந்தியன் கிரிக்கெட்டோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் தான் சொல்லுவேன். அமேசிங் டேலண்ட். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லா டீமோட பஞ்சாபோட குட்டி சாத்தானா? அட பாவி. இல்ல எல்லாரையும் விட்டு நோண்டுவான்ல, அந்த மாதிரி நோண்டுவானா? ஆமா, கொஞ்சம் நம்மள மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியா நோண்டிட்டான். சரி ஓகே, அத பத்தி நம்ம பேச வேணாம். ரெண்டுமே அன்கேப்ட் பிளேயர்ஸ். பஞ்சாபுக்கு ரெண்டுமே அன்கேப்ட் பிளேயர்ஸ். ப்ரோ நான் வசந்த் ப்ரோ நீங்க சொல்லுங்க ப்ரோ. அவார்டு பார்த்தா இவனுக்கு வந்து அதான் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் ஜென் இந்தியா டேலண்ட். அதுதான் நான் வந்து பால் வால்தட்டி அவார்டு. சாரி பால் வால்தட்டி இல்ல, ஐயோ பிஸ்லா அவார்ட். மன்விந்தர் பிஸ்லா ரெண்டு திடீர்னு தான் அடிச்சாங்க. டேய் பால் வால்தட்டி தான் ஓஜி, மன்விந்தர் பிஸ்லா அப்புறம் தான். பால் வால்தட்டி தான் 2011 ல ஓஜி வந்து பால் வால்தட்டி தான். ஆமா, ஒரே ஒரு பிளேயருக்கு மட்டும் அவார்டு கொடுத்து முடிச்சுக்குவோம். தட் பிளேயர் வேற யாருன்னா நம்ம ஆர்சிபியோட ஆஸ்தான ஓபனர் விராட் கோலி. இப்போ இந்த வாரம் நடந்ததை வச்சு சொல்லணும், நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இந்த வாரம் கொஞ்சம் ஐ மீன் பொறுமையின் கடலா இருக்காரு, அந்த ஸ்பீட் இல்ல இந்த வாரம் மேட்ச்ல. பட் ஓகே, சொல்ல முடியாது நெக்ஸ்ட் வீக் ஏதாவது போனா. இப்ப பொறுமையின் நீங்க கொடுங்க ராஜேஷன் வசந்த். வர மாட்டேங்குது. அந்த ரன் அவுட் வச்சு கொடுங்க. இல்ல அன்பார்ச்சுனேட் ரன் அவுட் அத வச்சு கொடுக்கணும். இல்ல நானே நாமட்டிக் சிவனேன் தானே இல்ல ரன் அவுட் பண்ணி விடுற அந்த மாதிரி. இல்ல வெரி சாரி டு சே திஸ்,
த பெஸ்ட் கொலைக்கிற நாய் அவார்ட். ஓகே நான் கொடுக்குற அவார்டு என்னன்னா நான் கொடுக்குற அவார்டு இன்ஸ்டாகிராம்ல உங்களை செய்ய போறாங்க. உங்க இன்ஸ்டாகிராம்ல உங்களை செய்ய போறாங்க. நான் கொடுக்குற அவார்டு என்னன்னா இன்னா குமார் அவசரப்பட்டிய அவார்டு ஃபார் இல்ல வெரி சாரி பட் அன்பார்ச்சுனேட்லி நீ பாத்தனா அந்த இது தோத்தானுங்களே அந்த சின்னசாமியில அந்த மேட்ச் வேற எவனோ அது மிஸ்ஃபீல்டோ கேட்ச் விட்டதுக்கோ அவ்வளவு கோவத்துல தொப்பியை தூக்கி போட்டெல்லாம் கடுப்பானா. இன்னைக்கு கேட்ச் விட்டதுக்கு அவன் ஏதாவது ரியாக்ஷன், தான் கேட்ச் விட்டதுக்கு ஏதாவது ரியாக்ஷன் கொடுக்குறானா இப்படின்னு சிரிக்கிறான். என்ன உனக்கு வந்தா இவனுங்களுக்கு வந்து தக்காளி சட்னியா? அதுதான் என் கேள்வி. பாருங்க ராஜேஷ் கமெண்ட் கீழே ஒரு 1000 ஆர்சிபி ஜிஎஃப் பேட்டிங் வந்துட்டாரு. ஒரு பால் ஆடி இருக்கான் பையன். ஒரு பால் ஆடினா. ஓகே நம்ம ரெக்கார்டிங்க முடிச்சுக்குவோம். thank you for supporting us guys. கண்டினியூஸா ஃபாலோ பண்ணுங்க. லைக் ஷேர் அண்ட் subscribe to the Woke Logic. Yes, please like share and subscribe to our Woke Logic channel. And இதோட week 3 ஓட ரிவ்யூ முடியுது. அடுத்த வாரம் week 4 ஓட சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஸ்ரீராம், பிரதீப், ராஜேஷ் and வசந்த் along with கார்வேந்தன். Thank you so much guys. அடுத்த வாரம் சென்னையில ஒரு பெரிய அமேசான் கார்டோட சந்திப்போம்.